ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சண்டே சமையலில் மட்டன் பிரியாணி, எறா தொக்கு, எறா 65 பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம குக்கரை ஃபஸ்ட்டு அடுப்பில் வச்சு நல்லா காய வச்சிடணும். அதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நெய் கொஞ்சம் ஊற்ற போகிறோம். நெய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. நாங்கள் 1 டீஸ்பூன் ஊற்றியிருக்கோம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஊற்றிக்கோங்க. நெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா நம்ம அடுத்து எடுத்து வச்சுருக்க அந்த பொருளை நம்ம போட போகிறோம். அது எந்த பொருளும் இல்லை, ஏலக்காய், பட்டை, லவங்கம் இதெல்லாம் தான். இது எப்பயும் பிரியாணிக்கு போடுறது தான், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆஸ் யூஷுவலாக அது போட்டுட்டு நல்லா அது கொஞ்சம் வெடிக்கிற மாதிரி வரணும். அது வந்துச்சு பார்த்திங்கன்னா, சொன்னோன்னே வெடிச்சிச்சு. வெடித்ததுக்கப்புறமா நமக்கு வெங்காயம் கொஞ்சம் போட்டுட்டு அதை கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வர மாதிரி கொஞ்சம் நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட்டு ப்ராசஸ், அதாவது தக்காளிலாம் போடணும். ஃபஸ்ட்டு வெங்காயம் நல்லா கொஞ்சம் எண்ணெயில் ஊறிட்டு அது அந்த பச்சை வாசனை போகணுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா நல்லா அதை வதக்கிட்டு ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் அதை வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ப்ரௌன் கலரில் இருக்கும். ஸோ இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சு. ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறமா நம்ம என்ன போட போகிறோம்னா, பச்சை மிளகா கொஞ்சம் போட்டுட்டு, எங்களுக்கு 4 பச்சை மிளகா நாங்கள் போட்டிருக்கோம். துண்டாக நறுக்கி போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம், இல்லை கொஞ்சம் பெருசாகி போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். அப்புறமா தக்காளி கொஞ்சம் போட்டுக்கணும். தக்காளி நல்லா போட்டு இதை நல்லா கொஞ்சம் வதக்கி விடணும். வதக்கி விட்டதுக்கப்புறமா அதே பச்சை வாசனை போகணும். அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா இதை கொஞ்சம் வதக்கி விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். நல்லா கொஞ்சம் வதக்கினா தான் கொஞ்சம் அடி பிடிக்காது. அடி பிடிக்காமல் இருக்கிறது தான் நம்மளுக்கும் நல்லது. அந்தளவுக்கு இது பண்ணதுக்கப்புறமா புதினா கொஞ்சம் போடணும். புதினா போட்டதுக்கப்புறமா கொத்தமல்லி நல்லா போட்டுட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் மறுபடியும் வதக்கணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லா அந்த ஸ்மெல் நல்லா வரும். ஸோ அதுக்காக நம்ம புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் நல்லா இது நல்லா வதக்கினா தான் இதில் கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கும். இதில் இது கூட ஆட் பண்ண வேண்டியது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நாங்கள் அப்படி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாங்காமல் நாங்கள் டைரெக்டாக அரைச்சி நாங்கள் அப்படியே போட்டிருக்கோம். ஸோ நீங்களும் அந்தமாரி இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் கூட கடையில் கூட வாங்கி கூட யூஸ் பண்ணலாம். ஸோ உங்கள் இஷ்டம் தான். இது நல்லா போட்டுன்னு மறுபடியும் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் நல்லா கொஞ்சம் அடி பிடிக்காமல் நல்லா இதை வதக்கணும். வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சம் என்ன பண்ணணுன்னா, இதோட ஸ்மெல், அந்த ரா ஸ்மெல்லு இதுலேருந்து போகணும். ஸோ அது வரைக்கும் இதை கொஞ்சம் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ தூரம் வதக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நல்லா வதக்கிட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம இதில் இப்போது ஆல்ரெடி எடுத்து வச்சுருப்போம்ல மட்டன் அப்படியே உள்ளதுக்கு போட வேண்டியது தான். அந்த தண்ணிலாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்படியே போடணும். நல்லா ஃபஸ்ட்டு எப்பவுமே மட்டன் வாங்கினதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் கழுவிட்டு மஞ்சத்தூள்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா ஊற வச்சுருங்க. அப்படி இல்லைனா ஃபஸ்ட்டு நாங்கள் இதில் காட்டில் இருந்தாலுமே நீங்கள் மட்டன் குக் பண்ண போகிறீங்கன்னா முன்னாடியே ஒரு குக்கர்லேயோ இல்லைனா தனியாக ஒரு சுட தண்ணியில் மட்டன் நல்லா ஊற வச்சு அப்போவே கொஞ்சம் நல்லா அது வெந்து சாஃப்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா கூட நீங்கள் போடலாம். இல்லைனா நீங்கள் இதில் போட்டு கூட குக்கரில் போட்டு கூட நீங்கள் அந்த விசில் வச்சு கூட இது பண்ணிக்கலாம். அப்போ தான் எந்த அளவுக்கு நம்ம இது பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அப்போ தான் கொஞ்சம் நல்லா மெத்துன்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு மசாலா, இது இந்த ஹோம்மேடு மசாலா நம்ம வீட்டில் எல்லாருமே அரைப்போம்ல, அந்தமாரி அது ஒரு காரசாரமான ஒரு மசாலா. இது பார்க்கறதுக்கு மஞ்சத்தூள் மாரியே இருக்கும், ஆனால் மஞ்சத்தூள் இல்லை, அது ஒரு மிளகாய் தூள் தான் அது. ஸோ அதனால் ஹோம்மேடு மசாலான்னு சொல்லுவாங்க. அது நார்மலாக நம்ம எல்லாமே வீட்டில் அரைக்கிறது தான். அதை போட்டு நல்லா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் நார்மலாக சில்லி பவுட்ரு அந்த மாதிரி என்ன யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் அந்தமாரி கூட பவுட்ரு யூஸ் பண்ணிக்கலாம். பெஸ்ட்டு ஹோம்மேடு மசாலாவே யூஸ் பண்ணுங்கள். அதுவே கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, இந்த மசாலா போட்டதுக்கப்புறமா மறுபடியும் எப்பயும் போல் நல்லா வதக்கணும். போட்டு நல்லா ஃபுல்லாக எவ்வளோ தூரம் மசாலா பரவ முடியுமோ அந்தளவுக்கு அந்த மட்டனில் போட்டு நல்லா எந்த அளவுக்கு பெரட்ட முடியுமோ அந்தளவுக்கு நல்லா மசாலாவை பரப்பி விட்டுருங்க. அப்போ தான் நல்லா எல்லாத்துலேயும் போய் ஒட்டிக்கும். அந்த நல்லா மட்டனில் போய்ட்டு இதுவாக இருக்கும். மசாலா அந்தளவுக்கு ஊறி போயிருக்கும். ஸோ அந்தளவுக்கு நல்லா நம்ம சுற்றி எந்த அளவுக்கு இது பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நம்ம போடணும். நெக்ஸ்ட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. ஸ்டார்டிங்கே கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டு கடைசியாக நம்ம இறக்கும் போதும் ஒரு வாட்டி உப்பு போட்டுக்கணும். ஏன்னா கல்லுப்பு தான் நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணணும். ஏன்னா கல்லுப்பு தான் மோஸ்ட்டு பிரியாணிக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் எனக்கு தெரியல, இருந்தாலுமே நான் பார்த்த நிறைய வீடியோஸில் கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வேணும்னா கல்லுப்பு போட்டுக்கோங்க, இல்லைனா நார்மலாக சால்ட் உப்பு அந்தமாரி என்ன போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேவையான அளவுக்கு தண்ணி நாங்கள் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கோம். ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு அரிசி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்க வேண்டியது தான்.
ஸோ அது எந்த அளவுக்கு கரெக்டாக எனக்கு அந்த அளவுலாம் தெரியல. எங்கள் ஊற்றுனாங்க நானும் சொல்கிறேன். அதனால் வந்து எப்பயுமே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு தயிர் ஓரளவுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட தயிர் ஊற்றிக்கோங்க. அப்புறமா லெமன் ஒரு ஆஃப் லெமன் வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கின்னு அதுக்கப்புறமா நம்ம வந்து குக்கரை வந்து மூடிடலாம். ஸோ ஏன்னா நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் பார்த்திங்கன்னா அரிசி போடணும். நான் குக்கர் மூடினது காட்டல, கொஞ்சம் கொதித்ததுக்கப்புறமா தான் அரிசி வந்து போடணும். ஸோ நாங்கள் வந்து 2 கைப்பிடி அரிசி போட்டிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு 4 பேர் சாப்பிட்லாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அரிசி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். 2 கைப்பிடியா இல்லை 3 கைப்பிடியான்னு சொல்லிட்டு நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த இது போட்டுக்கலாம் நீங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இது குக்கர் அப்புறம் மூடுற ப்ராசஸ் தான் இது. நார்மலாக குக்கர் மூடிட்டு திரும்பி திறந்தோன்னா நம்ம வந்து நான் கடைசியாக சொன்னேன்ல, ஸோ எந்த அளவுக்கு உப்பு போடணும்னு சொல்லிட்டு நம்ம அரிசி போட்டதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் உப்பு போடணும் தேவையான அளவுக்கு. ஸோ இது வந்து 2வது டைமும் நம்ம உப்பு போடணும். ஸோ அப்புறமா வந்து குக்கரை மூடிட்டு குக்கரில் வந்து ஒரு 3 to அதான் கரெக்டாக 7 விசில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக அந்த விசிலுக்கு அப்புறமா நம்ம வந்து எடுக்கணும். ஸோ எடுத்ததுக்கப்புறமா தான் எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். நடுவிலே திறந்து பார்க்காதீங்க. அடுத்த ப்ராசஸ்ன்னு பார்க்கும்போது கடாயில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா பட்டை, லவங்கம் இதெல்லாம் போட்டுட்டு அது நல்லா கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா அதை வதக்கிட்டு தேவையான அளவு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம். வெங்காயத்தை கொஞ்சம் போடணும். வெங்காயத்தை போட்டு அதே தான் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வெங்காயத்தை நல்லா கொஞ்சம் நல்லா வதக்கணும். வெங்காயத்தை நல்லா வதக்கினதுக்கப்புறமா வதக்கினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தக்காளியும் அதேமாரி தான் நம்ம இதில் போட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிருக்கோம். அதையும் கொஞ்சம் எடுத்து போடணும். ஸோ இது கொஞ்சம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா அந்த தக்காளி அதான் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்க தக்காளியை எடுத்து போட்டுட்டு நம்ம வந்து இதையும் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இது பண்ணணும். இது பார்த்திங்கன்னா எறா கிரேவி. இது கிரேவின்னு சொல்கிற அளவுக்கு இல்லாமல் எறா தொக்கு அப்படின்ற மாதிரி நல்லா சொல்லலாம். ஸோ கிரேவினா கொஞ்சம் தண்ணியாட்டம் இருக்கும், தொக்குனா கொஞ்சம் நல்லா கட்டியாக இருக்கும். ஸோ நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இதையும் நல்லா வதக்கிட்டு நம்ம அதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க எறாவை போடணும். அது ஒன்றும் பெரிய இது இல்லை. எறா தொக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராசஸ்ஸு. சிம்பிளாக எண்ணெயை ஊற்றி அந்த பட்டை, லவங்கம் அதெல்லாம் நல்லா போட்டுட்டு இஞ்சி பூண்டு போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா வெங்காயம், தக்காளி போட்டு புதினா அதுக்கப்புறமா நம்ம இது நல்லா கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு நம்ம தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும். மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கணும். ஸோ மஞ்சத்தூள் போட்டதுக்கப்புறமா வந்து ஏன்னா அப்போ தான் அந்த பச்சை வாசனை போகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா வதக்கணும். ஏன்னா அப்போ தான் பச்சை வாசனை கண்டிப்பாக போகும், இல்லைன்னு ஒரு மாதிரி ஸ்மெல்லு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்தளவுக்கு நல்லா வதக்கணும். ஏன்னா வதக்கினா தான் கீழே வந்து அடி பிடிக்காது. அப்படி இல்லை நல்லா அடி பிடிச்சி தீஞ்ச வாசனை வர ஆரம்பிச்சிடும். அதனால தான் கொஞ்சம் எப்பயுமே கொஞ்சம் பெரட்டிகிட்டே இருக்கணும். அதனால தான் ஏன்னா சைட்லலாம் பார்த்திங்கன்னா வந்து சில இதெல்லாம் போய் ஒட்டிக்கும். நம்ம எந்த அளவுக்கு நல்லா பெரட்டணுமோ அந்தளவுக்கு கீழே அடி பிடிக்காது. அதே அளவுக்கு நம்ம பச்சை வாசனையும் போயிடும். ஸோ அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு கொஞ்சம் மிளகுத்தூள் எந்த அளவுக்கு போடுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் காரமாக இருக்கும். ஸோ அதனால் மிளகுத்தூள் போட்டுட்டு இப்போ நம்ம ஊற வச்சுருக்க எறா எப்பவுமே எறா வந்து நான் அந்த கட் பண்ண ப்ராசஸ் காட்டல. ஏன்னா வந்து எறாவில் பார்த்தீங்கன்னா அந்த நடுவில் வந்து ஒரு கருப்பு கலரில் ஒரு அந்த வேஸ்டேஜ் இருக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு தான் எப்பவுமே எறா போடணும். அப்படியே வாங்கின எறாவை அப்படியே வந்து போடக்கூடாது. அது முக்கியமான ஸ்டெப்பு. அது நான் காட்டல. ஸோ அது இருந்தாலுமே வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணுறதா இருந்தால் எறா அந்தமாரி பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் அதை நல்லா பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் எறா எப்பவுமே வாங்கினீங்கன்னா கொஞ்சம் அது கண்டிப்பாக மெயினாக யூஸ் பண்ணுங்கள். மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலுமே நான் கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணுறேன். அதனால் கொஞ்சம் அதையும் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எறா தான் போட போகிறோம். ஸோ எறா பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் இதுதான் நாட்டு எறா அப்படின்ற மாதிரி சொன்னானுங்க. அது என்னன்னு தெரியல. ஸோ அதனால் எறா கொஞ்சம் வாங்கிட்டு வந்து போட்டிருக்கோம். ஒரு பாதி வந்து பார்த்திங்கன்னா தொக்கு, மீதி வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக 65 பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ அதனால் தேவையான அளவுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு தொக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் அரிஞ்சு போட்டுக்கோங்க. நிறைய பேர் நீங்கள் அப்படியே கூட போடலாம். பட் ஆனால் அரிஞ்சு போட்டால் தான் தொக்கு மாதிரி வரும். ஸோ அரிஞ்சியில் அந்த மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்தால் தான் தொக்கு மாதிரி வரும். ஸோ அதுக்கப்புறமா வந்து மிளகாய்த்தூள் அதான் ஃபஸ்ட்டு போட்டோம்ல, அதில் பிரியாணியில் போட்ட அதே மிளகாய்த்தூள் தான் இங்கேயும் போட்டிருக்கோம். ஸோ அந்த எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ காரம் நல்லா சூப்பராக ஸ்பைஸியாக சாப்பிட்டீங்கன்னா
அந்த அளவுக்கு நல்லா காரம் போட்டு சாப்பிட்லாம். போட்டுட்டு அதே தான் நல்லா இறால படுற மாதிரி நல்லா இது வந்து பெரட்டி ஃபுல்லாக எடுத்துக்கணும். ஸோ அந்த எந்த அளவுக்கு நல்லா பெரட்டுறோமோ அந்த அளவுக்கு தான் அதில் போய் ஒட்டும். இதுலேயும் வந்து கல் உப்பு தான் யூஸ் பண்ணுறோம். கல் உப்பு வந்து அந்தளவுக்கு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நார்மல் சால்ட்டில் வந்து அது அந்தளவுக்கு இருக்காது. ஸோ கல் உப்பில் வந்து அந்தளவுக்கு டேஸ்ட்டு கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அதனால் இதையும் நல்லா போட்டு பெரட்டி எடுத்துக்கணும். இதுலேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பெரட்டுறதுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தண்ணி ஊற்றிடக்கூடாது. நல்லா பெரட்டினதுக்கப்புறமா தான் வந்து தண்ணி நல்லா ஊற்றணும். ஸோ அதனால் ரொம்பலாம் ஊற்றக்கூடாது, லைட்டாக ஓரளவுக்கு தான். அந்தளவுக்கு ஊற்றிட்டு அப்படியே அதையும் சுண்ட விட்டோன்னா தொக்கு மாரி கரெக்டாக வந்துடும். அதுவும் அந்தளவுக்கு நல்லா கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கேற்ற மாரி நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அந்த மசாலா போய் ஒட்டும். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கிளாஸு கிட்ட தண்ணி ஊற்றிருக்கோம். ஸோ அது வந்து வீடியோவில் பார்க்கறதுக்கு 1 கிளாஸ் மாதிரி தெரியும். பட் ஆனால் அரை கிளாஸ் தான் ஊற்றணும். ஸோ அது வந்து எந்த தண்ணினா ஒன்றுமே இல்லை, நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த வெங்காயம் தக்காளி அரைஞ்சோல்ல அதோட தண்ணி தான் அப்படியே ஊற்றிருக்கோம். இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணதுன்னு பார்த்தோன்னா நம்ம வந்து பச்சை மிளகா ஆட் பண்ணோம். ஸோ அது வந்து கடைசியாக தான் ஆட் பண்ணோம். அதனால் 2 பச்சை மிளகா தான் கிள்ளி போட்டிருக்கோம். மற்றபடி ஒன்றுமே இல்லை. இது கொஞ்சம் நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொஞ்சம் கொதிக்க விட்டோன்னா அது நல்லா சுருங்கி அந்த தொக்கு ஃபார்மேட்டுக்கு வந்துடும் அது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 65 ஜென்ரலாக வீட்டில் இருக்கிற மசாலா தான், வேறு எந்த ஒரு மசாலாவும் நாங்கள் யூஸ் பண்ணல. வீட்டில் இருக்கிற மசாலா தான் யூஸ் பண்ணி நம்ம இதில் வந்து 65 பண்ண போகிறோம். ஸோ ஜென்ரலாக 65க்கு நம்ம வந்து அந்த மிளகாத்தூள் கொஞ்சம், அப்புறமா கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறமா கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, மற்றபடி வேறு எதுவும் பெருசாக இருக்காது. அவ்வளோதான். இதில் வேணால் நீங்கள் சிக்கன் 65 பவுடர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் யூஸ் பண்ணலாம். பட் நாங்கள் மோஸ்ட்லி மிளகாய்த்தூள் தான் யூஸ் பண்ணுவோம். அது யூஸ் பண்ணாலே நல்ல டேஸ்ட் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் நிறைய பேர் கேசரி பவுடர் யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் கேசரி பவுடர் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப்போ தான் கொஞ்சம் கோல்டன் கலரில் வரும். ஸோ நம்ம பிரியாணி பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்தமாதிரி தான் இருக்கும். எப்பவுமே பிரியாணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் நெய் விட்டுட்டு கூட நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நார்மலாக கூட நீங்கள் எப்பவுமே கலர்ற மாதிரி கலரிடலாம். பட் ஆனால் நெய் ஊற்றிட்டு கலர்னால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அது கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள். ஸோ மோஸ்ட்டாக அப்படி தான் வந்து அந்த ஸ்மெல்லு, அப்புறமா ஏதோ சொல்லுவாங்களே அந்த அரோமாவா, அதெல்லாம் அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் எப்பவுமே வந்து பிரியாணி வந்து கிளற போகிறீங்கன்னா கொஞ்சம் அதேமாரி நெய் விட்டுட்டு கொஞ்சம் இது பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து நல்லா கொஞ்சம் ஸ்மெல்லுலேருந்து எல்லாமே கொஞ்சம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ மறக்காமல் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.